ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாகித்யா நிலா. இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா, சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஃபஸ்ட்டு இயல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் முதல்ல வந்து நம்ம இன்பத்தமிழ் பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். இதில் தமிழ் கும்மினாலே நமக்கு என்ன, கும்மினாலே என்னன்னு தெரியும். நம்ம கோயில் திருவிழாக்களில் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து கைத்தட்டி பாட்டு பாடி உற்சாகமாக இசையோடு கும்மி கொட்டி டான்ஸ் ஆடுறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கும்மி அப்படின்னு சொல்லுவோம். இதில் தமிழை பற்றி பாடி யார் நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா பெருஞ்சித்திரனார் வந்து கொடுத்துருக்காரு. அதை வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட குறிப்பு பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். பாருங்க, இவரோட தமிழ் கும்மிங்கிற பாட்டை எழுதினவர் யார்? பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து என்ன சிறப்பு பெயர் இருக்குது? பாவலர் ஏறு. இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். இவர் வந்து இதழ்களையும் எழுதியிருக்காரு, நூல்களையும் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. இதை எப்படி ஆர்டர் வைஸாக எழுதிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம கனி என்ன கனி? கனிச்சாறு. என்ன கனிச்சாறு? கொய்யாக்கனி. என்ன இதில் கொத்து கொத்தா கொய்யா, பாவிய கொத்து, எவ்வளவு? 100. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கனி, என்ன கனி? கொய்யா, எவ்வளோ? பாவிய கொத்து, கொத்து கொத்தா கொய்யா. அடுத்து எவ்வளோ கொய்யா? 100 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்னென்ன இதழ்கள் அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை எழுதியிருக்காரு. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து இந்த பாடல் தமிழ் கும்மிங்கிற பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. இந்நூல் மொத்தமாக இந்த கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டிருக்கு. ஓகேவா? வாங்க இப்போ பாட்டு பார்த்துடலாம். விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கோதையர்னா யார் அப்படின்னா பெண்கள், சிறுமியர் இந்த மாதிரி சொல்லலாம். 8 திசையிலையும் 8 திசைகள் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? 4 அப்படின்னு சொல்லுவோம். அதுபோக தென்கிழக்கு, வடமேற்கு இந்த மாதிரி சேர்த்து ஒரு 8 திசைன்னு சொல்லுவோம். 8 திசை எல்லா திசையிலையும் கேட்குற அளவுக்கு தமிழோட பெருமையை சொல்லி பாடுங்க, பாடி கும்மி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்கிறாரு. பாருங்க. இளம் பெண்களே தமிழின் புகழ், இளம் பெண்களே தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம். ஊழி பல நூறு அப்படின்னா பல நூற்றாண்டுகள். ஊழினா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி பல நூறு கண்டதுவாம், பல நூற்றாண்டுகள் கண்டதுவாம். அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். அறிவை நமக்கு கொடுக்கக்கூடிய பல நூல் பல கொண்ட ஒரு மொழி. பெரும் ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கடற்கோள் அப்படின்னு சொல்லுவோம். புயல், வெள்ளம் இந்த மாதிரி ஆழிப்பெருக்குக்கும் காலத்துக்கும் முற்றும் அழியாமலே இவ்வளோ புயல், கடல்கோள் இது எல்லாமே வந்தாலும் அழியாமல் இன்னும் நிலையாக நிற்கிது நம்ம தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல்பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பாருங்க.
பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்ப்போமா. பொய் அகற்றும் உள்ளப்பூட்டறுக்கும். உள்ளப்பூட்டுன்னா இங்கே பாருங்க, உள்ளத்தோட அறியாமை. உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. பொய் அகற்றும் உள்ளப்பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிற்கும் உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பொய் அகற்றும் உள்ளப்பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிற்கும் உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பாருங்க பொருள். தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, மனத்தோட அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் நம் தமிழ்மொழி. புரியுதா? பாருங்க, பொய் அகற்றும். பொய்யை அகற்றக்கூடிய மொழி, உள்ளத்தோட அறியாமையை நீக்கும், அன்பு பூண்டவருக்கு பாடலோ இசையோ கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மொழி, உயிர்மை புகட்டும். உயிர்மைனா என்ன? உயிர் போன்ற உண்மை, உண்மையை ஊட்டும் மொழி, அறம் உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான மேதினி அப்படின்னா என்ன? உலகம். இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான பல வழிகளை காட்டும் மொழி அப்படின்னு நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழை போற்றி கும்மி பாடல் பாடியிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடலை பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலமெட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலமெட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஒரு கிளான்ஸ் பொருள் பார்த்துருவோமா. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, சிறுமியர்களே கோதையர்களே கும்மி கொட்டுங்கடி, இந்த நிலத்தில் உள்ள 8 திசைக்கும் நம்ம தமிழோட புகழ் பரவுற அளவுக்கு கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு இருக்காரு. அடுத்து, பல நூறு வருஷங்கள் பார்த்த இந்த மொழி அறிவு ஊற்றனும் பற்பல நூல்களை கொண்டிருக்கு. அறிவுக்கு தேவையான பல நூல்களை கொண்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஆழிப்பெருக்கு கால மாற்றங்கள் கடல் சீற்றங்கள் நடந்தாலும் அழியாமல் இன்று வரையும் நிலையா நிற்கிது. அடுத்து பாருங்க, பொய்யகற்றும் உள்ள பொய்யை நீக்கக்கூடிய மொழி, உள்ளத்தோட அறியாமையை நீக்கும் மொழி, அன்பு கொண்டவர்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய மொழி, உயிர் போன்ற உண்மையை தரக்கூடிய மொழி, அறத்தோட மென்மேலும் வளரக்கூடிய அறம் அப்படிங்கிற ஒரு செயலை தரக்கூடிய மொழி, இந்த உலகத்துக்கு மேதினிங்கிறது என்ன? உலகத்துக்கு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய பல வழிகளை காட்டக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு நம்ம தமிழை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காரு. சொற்பொருள் பாருங்க. ஆழிப்பெருக்குன்னா என்ன? கடல்கோள். மேதினி அப்படிங்கிறது உலகம். ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படிங்கிறது உள்ளத்தின் அறியாமை. இதில் பாருங்க, கற்பவை கற்ற பெண்ணில் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? வாணிதாசன். வான்னா வானம், வழி காற்று, நெருப்பு தீ, நம்மளோட மண் உலகம் பூமி,
மலைகள், மலை, மாறி, மலை பிரதேசங்கள். ஊன் அப்படிங்கிறது நம்ம உடம்பு, அதுக்குள்ளே உள்ள உயிர், நம்மளோட உணர்ச்சி, லைட்டு ஒளி, சவுண்டு ஒளி, இது எல்லாமே தோன்றும்போது தேன் போல மக்கள் நாவில் தமிழும் நீ தோன்றினாய். அத்தகைய பழமை மிக்க மொழி நீ. நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி வாழி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? வாணிதாசன் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு புக் பேக் பாருங்க. தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது, உலகம் சுருங்கிவிட்டது. செந்தமிழை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். ஆப்ஷன் ஆ. எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எதை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.